வீரர்கள் ஆனந்தம் கொண்டார்கள். சம்பாத்தியை தூக்கிச் சென்று சமுத்திரக்கரையில் விட்டார்கள். சம்பாத்தி நீராடி தம்பிக்குச் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து முடித்தார். பிறகு அவர்கள் மறுபடியும் அந்த கழுகை அங்கதனிடம் தூக்கி வந்து விட்டனர். அங்கதன் சம்பாதியை பணிவோடு வணங்கிட, ஐயனே, தங்களுக்கு அன்னை ஜானகியின் இருப்பிடம் தெரியுமென்று கூறினீர்களே, அதை அறிய ஆவலாய் இருக்கிறோம் என்று கேட்டான். வானர சிரேஷ்டர்களே, அன்னை ஜானகியை ராவணன் லங்கையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறான். பறக்க முடியாது இங்கேயே விழுந்து கிடக்கும் எனக்கு எவ்வாறு இது தெரியும் என்று சந்தேகம் கொள்ள வேண்டாம். என் மகன் சுபார்ஸ்வன் அந்த செய்தியை எனக்கு அறிவித்தான். கந்தர்வர்களுக்கு காமம் அதிகம், சர்ப்பங்களுக்கு கோபம் அதிகம், மிருகங்களுக்கு பயம் அதிகம், எங்களுக்கோ பசி அதிகம். நகர முடியாது கிடக்கும் என் பசியை தீர்க்க என் மகன் தினமும் பறந்து சென்று பிராணிகளை பிடித்து வருவான். அன்றைய தினம் அவன் வருவதற்கு நேரமாகிவிட்டது. நானோ பசியால் துடித்தேன். சூரியன் மேற்கே சாயத் தொடங்கிவிட்ட சமயத்தில் வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் கோபித்துக் கொண்டேன். அவன் என் கடுமையான வார்த்தைகளால் வேதனையடைந்து கண்ணீர் விட்டபடி, அப்பா, உங்கள் பசியை நான் அறியாதவன் அல்ல. உங்களுடைய ஆகாரத்திற்காக மிருகங்களை தேடி சமுத்திர தீரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் ஓர் அரக்கன் அழகிய பெண் ஒருத்தியை பலவந்தமாக ரதத்தில் வைத்துக் கொண்டு வருவதை கண்டேன். அவனை கொன்று அவன் உடலையாவது கொண்டு வரலாம் என எண்ணி அவன்